வணக்கண்டா மாப்பிள்ள. ரொம்ப நாள் கழிச்சு காட்டில் ஒரு சின்ன ட்ரிப்பு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் இயற்கையை கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளே ஒரு மரத்தை வெட்டினா அப்புறம் எப்படி மழை பெய்யும்? மழையும் ஒன்றும் பெய்யறதில்ல சரியாக. இப்போ விவசாயம் பண்ணுறவங்களும் ஒரே கஷ்டமாக இருக்குது. மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதேமாரி மரத்தை அழிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி மழை பெய்யும்? சொல்கிறா டே பங்கு, நீ அதெல்லாம் சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன்னா, மரத்தை தயவு செஞ்சு யாரும் வெட்டாதீங்க. நீங்கள் மரத்தை வெட்டதுனால மழை வேறு அதிகமாக பெய்ய மாட்டோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. தயவு செஞ்சு மரத்தை யாரும் வெட்டாதீங்க. இப்போ சின்னதாக இவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி காட்டுக்கு வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது மரம் அவ்வளோ மரம் வெட்டி வச்சு சும்மாவே கூட வெட்டி வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கு முன்னாலாம் காற்றுல தான் மரம் கீழே சாயும். அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து விறகு குச்சியாக உடச்சி பயன்படுத்தி அப்போ வந்து சந்ததிகள் அப்படி வந்தாங்க. இப்போ வர சந்ததிகள் எப்படி இருக்காங்கன்னா, அந்த மரத்தையே வெட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதிகமாக இது போகிறீங்க, அது இது கட்டுறீங்க. சொல்லுங்கள், அந்தமாரி பண்ணாதீங்க. அந்தமாரி தப்பு இது வரும் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் 10 பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க. இந்தமாரி